நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ்? சரி ஓகேவா ப்ரோ, நீங்க எல்லாம் இப்போ என்ன பண்றீங்க காலேஜ் இல்ல ஒர்க் அந்த மாதிரி? காலேஜ்ல ஒர்க் இல்ல, இப்பதான் ஒர்க் போயிட்டு இருக்கோம். காலேஜ் முடிச்சிட்டீங்க? காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? வந்து பசங்களோட சும்மா சிக்கன் எடுத்து சமைக்கலாம் அப்படின்ட்டு. பசங்களோட சரி, ஓகே ப்ரோ. நீங்க யூடியூப்லாம் பாக்குற பழக்கம் இருக்கா? யூடியூப்ல விளாக் அப்புறம் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபேவரட் உங்களுக்கு பிடிச்சவங்க? பிடிச்ச சேனல் சேனல் யூடியூபர் யாராச்சும்? யூடியூபர் அந்த மாதிரி சொல்ற மாதிரி அது எதுவும் யூடியூபர் யாரும் இல்ல. பிடிக்கும், பார்ப்பேன். யாராச்சும்னா அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வரும். சரி, ஓகே ப்ரோ. பரத் பிஷ்னு ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க தான் இனிமேல் உங்களோட ஃபேவரட். யாருன்னா நாங்க தான். நாங்க யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சேனல் நேம் வந்து பரத் பிஸ்ட். நீங்க நான் அதுக்காக வந்து ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிருக்கேன். அதுக்கு நான் அமௌண்ட் கொடுத்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி. அது காசுக்காக இல்ல, பட் சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக நான் ஒரு 41 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்காக வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் வீடியோ பார்க்கணும். ஓகே ஓகே. புல்லப் சைடு உனக்கு இவ்வளவு தானே, என்ன 20 புல்லப் சைடு அப்படி சொல்லி சேலஞ்ச் பண்ணி நீங்க நீங்க அமௌண்ட் கொடுத்து பண்ற மாதிரி அது உங்க சேனலுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும், பேரும் நல்லா இருக்காது. காசு கொடுத்து பண்றாங்க அந்த மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் ஆயிரும்ல. மோட்டிவேட் பண்ணுங்க, ஃபிட்னஸா இருங்க அப்படின்னு சொல்லுங்க. வேற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அமௌண்ட்டுக்காக பண்ற மாதிரி இருக்கும். வெறும் 40 ரூபா 30 ரூபா இதுக்காக. அது அமௌண்ட் பெருசு இல்ல. நீங்க சேனலே வேற மாதிரி காசு பண்ண நம்ம அமௌண்ட் கொடுக்கணும், அது ஓகே. நீ சப்ஸ்கிரைப் பண்ணி காசு கொடுக்கணும், அது வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்காது, பிசினஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சி அவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெரிய ஆள் ஆக முடியாது. நீங்க 1 இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா பெரிய ஆள் ஆகலாம். எல்லாரும் அப்படி நினைச்சிருந்தா ஆயிருக்க முடியாது இல்ல. கண்டென்ட் உங்களை ஒரு நல்ல கண்டென்ட்டா நீங்களே உருவாக்குங்க. புதுசா டாஸ்க் பண்ணாங்க அப்படி பண்ணுங்க. அமௌண்ட் நீங்களே வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்றேன், பாக்குறேன். உங்களை நம்பிதான் நாங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்க. கரெக்ட் தான், பட் நீங்க வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பா நானே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்றேன். சரி, ஓகே. ஏன்னா யூத்தா இருக்கீங்க, யூத்தா இருந்து முன்னேறணும் ரொம்ப கஷ்டம். அப்ப இருந்து முன்னேறினீங்க. அப்ப வீடு தேடி வந்து வேலைக்கு வா கவர்மெண்ட் வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நான்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சு அது கிடைக்க வேலை 2 மார்க் 1 மார்க் எல்லாம் போய் இப்ப பிடிக்காத வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் கவர்மெண்ட் வேலைக்காகவே படிச்சேன். இந்த டைம்லாம் வேலை ரொம்ப கஷ்டம். நீங்க ஓரளவுக்கு இது பண்றீங்க, ட்ரை பண்றீங்கல்ல, ஏதாவது முன்னேறணும்னு. நல்லாதான் பண்றீங்க, பண்ணுங்க. ஷார்ட் மாதிரி கொண்டாங்க. சரி, ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஆல்ரெடி சரி பாருங்க. நானே என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்றேன். சரி, ஓகே. உங்க முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்றேன். நிஜமா சீரியஸா தான் சொல்றேன். இல்ல ப்ரோ, இது கண்டென்ட் என்னன்னா இது வந்து வேற மாதிரி நீங்க பண்ணுங்க, அமௌண்ட் கொடுத்து பண்ணாதீங்க, நல்லா இல்ல இது. சரி, ஓகே ப்ரோ. என்னங்க நீங்க போடுங்க. இது ஒரு கிளிப் எடுத்துக்கோ. இல்ல